அண்மைச் செய்தி. வாக்கு அறுவடை முடிந்ததும் ரிசர்வ் வங்கியை காரணம் காட்டி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய மறுப்பது விவசாயிகளை முற்றிலும் ஏமாற்றும் செயலாகும் என்றும் விவசாயிகள் கடன் தள்ளுபடி விவகாரம் குறித்து தவிக அரசுக்கு முன்னாள் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல் என்பது கடந்த ஆண்டு 28/11/2025 அன்றே வழங்கப்பட்டுள்ளது என்றும் ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலை முழுமையாக தெரிந்த பிறகே 16/4/2026 அன்று தவிக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் 5 ஏக்கருக்குள் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என தவிக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 5 ஏக்கருக்கு மேல் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் 50 விழுக்காடு தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையில் தெளிவாக தெரிந்து கொண்டே வாக்குறுதியை தந்து வாக்கு அறுவடை முடிந்ததும் ரிசர்வ் வங்கியை காரணம் காட்டி மறுப்பது விவசாயிகளை முற்றிலும் ஏமாற்றும் செயலாகும் என்று முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். மேலும் தேனை தடவி தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது ரிசர்வ் வங்கி விதிமுறைகள் தவிக அரசுக்கு வரவில்லையா என்றும் மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பில் உட்கார்ந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலை வரும்போது மட்டும் எங்கே இருந்து திடுமென குதித்து வருகின்றன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தவிக அரசின் நிர்வாக திறமையின்மையா இல்லை திட்டமிட்ட ஏமாற்று வேலையா இது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிப்படி தவிக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என்றும் தவிக அரசுக்கு முன்னாள் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம்.